நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஜெபம் செய்வோம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்திடுதே. பார்வுனக்காய் அவர் கரங்கள் பாரசிலுவை சுமந்திடுதே. பாரசிலுவை சுமந்திடுதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பின் பரலோக பிதாவே, கல்வாரின் அன்பே, கருணை கடலே, கருணாகரனே, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று சொல்லி பிதாவிடம் பரிந்து பேசி ஆண்டவரை வெட்டி விடாதபடி தரித்து விடாதபடி ஆண்டவரை கத்தாய் மீண்டும் தகப்பனே 2024ஆம் ஆண்டு லெந்து கால சிறப்பு ஆண்டவரை கத்தாவே ஊழியங்களை ஆண்டவரை செய்யும்படியாகவும் ஆண்டவரை கலந்து கொள்ளும்படியாகவும் கொடுத்த நல்ல கிருபைக்காக தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்திரம். நன்றி கத்தாவே. இந்த லெந்து கால ஊழியங்களை யோசுவா டிவி மூலமாக நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க. மீட்பார் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். யோசுவா டிவி நேயர்களே, நீங்கள் வீடுகளில் இருந்து ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே ஒரு நல்ல ஊழியத்தை லெந்து கால ஊழியங்களை யோசுவா டிவி மூலமாக நமக்கு ஒளிபரப்புகிறாங்க. ஆகவே யோசுவா டிவி உரிமையாளருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த வேளையில் நீங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம அதை தியானிக்கும் போது உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். 2 நாட்கள் ஊழியங்கள் சிலுவையை குறித்து மேன்மையை குறித்தும் சிலுவையில் குறித்த வல்லமையை குறித்தும் இந்த சிலுவை தியான முகாம்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு கவனமாக நீங்கள் பாருங்கள். பக்கம் 262ஆம் பக்கத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. நான் என்று சொல்லவில்லை, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று கலாத்தியர் 6:14 சவுல் பவுலாக மாறி எல்லாத்தையும் குப்பையும் தூசியுமாக எண்ணி இங்கே சொல்லுகிறது. சிலுவையை குறித்து தான்
நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். பவுலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தியவர், கொலை செய்ய வேண்டும் என்று அவர் துன்புறுத்திய சவுல் பவுலாக மாறினார். ஒரு ஒளியிலே அவர் நல்ல படித்தவர், WMA படித்தவர், நல்ல உயர்குலத்தில் உள்ளவர். அப்படி இருந்தும் அவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அதையெல்லாம் பட்டம், படிப்பு, பதவியெல்லாம் மேன்மை என்னாதபடி சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஊழியத்தை நான் மேன்மையை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்வது போல இங்கே சிலுவையை குறித்து தான் அவர் மேன்மையை பாராட்டுகிறார். உலகத்தில் வேறு எதை குறித்தும் இந்த நாட்களிலே உலகத்திலே பட்டம், படிப்பு, குலம், சாதி, வேலை, பதவியை குறித்து உலகத்தில் மேன்மையை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஜனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பவுல் சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். என் ஊழியத்தை நான் மேன்மையை பாராட்டுவேன் என்று ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சங்கீதம் 20:7 தாவீது சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிறார்கள். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்தே மேன்மையை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களெல்லாம் உலகத்தை குறித்து மேன்மையை பாராட்டுவர்கள் எல்லாம் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தாவீது அங்கே நாமத்தை குறித்து மேன்மையை பாராட்டுகிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அவன் மேன்மையை பாராட்டி நான் கீழே விழுந்து விட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, சிலுவையிலே வல்லமை குறித்து தான் நான் மேன்மையை பாராட்ட வேண்டும். 3 காரியங்களை குறித்து நாம் இங்கே தியானிக்க இருக்கிறோம். அன்பான தேவன், நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். சிலுவையை குறித்து ஏன் மேன்மையை பாராட்டுகிறார் பவுல் என்று அவருக்குள்ள சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதாம் ஏவாள் நடு மரத்தின் கனியை புசித்தார்கள். ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்கி நடு மரத்தின் கனியை புசிக்காத எல்லா கனியையும் புசியுங்கள், நீங்கள் நடு மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். அவர்கள் பிசாசு வஞ்சித்தபடியினாலே, பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே நடு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன நடு மரத்தின் கனியை அவர்கள் புசித்தபடியினாலே சாபத்துக்குள்ளாகி வெளியே துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே சிலுவையிலே தொங்கி உங்களுக்காக எனக்காக சாபமாகி முள்கிடல் சூட்டப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாகத்தான் சிலுவை மரத்திலே தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியினாலே, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படியினாலே இந்த நாள் வரைக்கும் நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதலாவதாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக வேத புத்தகத்தை பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக வேத புத்தகத்தை பாருங்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆக சிலுவையிலே குறித்து பவுல் மேன்மையை பாராட்டுவதற்கு காரணம் சிலுவையிலே கண்ட மேன்மை, சிலுவையிலே வல்லமை என்னென்றால், சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு நோய்களெல்லாம் குணமாகும். அவர் நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும். சிலுவையிலே ஒரு வல்லமையை குறித்து பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே நோய்களெல்லாம் சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே 18 வருஷமாக, 38 வருஷமாக, 12 வருஷமாக பிறவி குருடன், சப்பானி, எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நல்ல தெய்வீக சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எத்தனையோ பிள்ளைகள் நோயோட இயேசு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அவர் சமீபமாக வரும்போது அவர் ஒரு மருந்து குறுமருந்தாக இருந்து அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதிகளை விலக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நோயோடு பலவிதமான நோய்களோடு இருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்த்து ஜெபிக்கும்போது சிலுவையிலே வல்லமையை
நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, தலைப்பு எண்ணாகமம் 21:8 படி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எண்ணாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் வாசிக்கிறேன் கவனமாக, எண்ணாகமம் 21:8 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்ட எவனும் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனையோ வாதைகளை அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார், பலவிதமான வாதைகள். அந்த வாதையிலே இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்து அநேக ஜனங்கள் மரிக்கிறார்கள். சாபம், வியாதி. ஆகவே மோசேயிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை நீ தூக்கி வை, கடிக்கப்பட்ட எவனும் நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னபடியே அவன் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கிறான். ஆகவே தூக்கி வைக்கும்போது கடிக்கப்பட்ட எவனும், அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்கப்பட்ட எவனும் அந்த கம்பத்தின் மேல் தூக்கி வைத்திருக்கிற அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி கடிக்கப்பட்டவங்க அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொன்ன வார்த்தையின்படி அவரை சிலுவையை நோக்கி பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நோய்களையும் ஆண்டவர் குணமாக்குவார் என்று நாம் பார்க்கிறோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, கோடி சோத்திரமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோய் நொடியோடு கூட இருக்கிறீர்களா? எத்தனையோ வியாதிகள், நோய்கள் மனுஷனை அலக்களிக்கிறது. ஆனாலும் கூட அவர் நோய்களை சுமந்தவர். எப்படியாக ஒரு ஸ்திரீ 10 மாதம் தன் குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாளோ, எப்படியாக தகப்பன் பிள்ளை தோளில் சுமப்பது போல ஆண்டவர் சிலுவையிலே எல்லாத்தையும் சுமந்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார். சிலுவையை சுமந்து உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் மரித்து விட்டார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், நான் ஆண்டவரே சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டும்படி ஆண்டவரை குறித்தே மேன்மை பாராட்டும் போது வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். முதலாவதாக சிலுவையை குறித்து மேன்மையை பாராட்டினர்களை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக நான் வாசிக்கிறேன் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக பார்த்தோம், நோய்களை சுமந்தார். அவர் நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார், வல்லமை, சிலுவையின் வல்லமை. இரண்டாவதாக நம்முடைய பாடுகளை சுமந்து நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆகவே அன்பான தேவனுடைய யோபுக்கு எவ்வளோ பெரிய துக்கம் வந்தது. லாசரு, மார்த்தாள், மரியாள் வீட்டிலே ஒரு துக்கம், அன்னாளுக்கு ஒரு துக்கம். இப்படியாக அவர் எத்தனையோ பேர் துக்கங்களை சுமந்தார்கள், துக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் யோவான் 16:20, நீங்கள் அழுது புலம்பீர்கள், ஆனால் மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நாம் யோவான் 16:20 பார்க்கணும். துக்கங்களை சுமந்த ஆண்டவர். ஆக அன்பானதே, துக்கத்தோடு இருக்கீங்களா? யோபு போல, மார்த்தாள் மரியாள் வீட்டிலே துக்கத்தோடு இருந்த போல, அன்னாள் ஒரு குறையின் மூலமாக துக்கத்தோடு இருந்த போல துக்க முகத்தோடு இருக்கிறீர்களா? துக்கமாக இருக்கிறீர்களா? வேலை அந்த கல்வாரின் அன்பு சிலுவையை அவர் நோக்கி பார்க்கும்போது, கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது போல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியம். அதனால்தான் எங்கே பார்த்தாலும் சிஎஸ்ஐ ஆலயத்திலே டவர் உயரமாக எத்தனையோ உயரமான கோபுரங்கள் கட்டி சிலுவையை மேலே வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? எதற்காக? எங்கே இருந்தாலும் அதை ஜனங்கள் பார்க்கட்டும், நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் எத்தனையோ அடி உயரமான கோபுரங்களை கட்டி மேலே சிலுவையை வைக்கிறார்கள்.
நமக்காகவே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளே, வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளே, எங்கும் நமக்கு ஒரு மருந்து குறுமருந்து ஆண்டவர் தான். நானே பரிகாரி என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான சிலுவையிலே எல்லாத்தையும் சுமந்த அவரையே நாம் நோக்கி பார்க்கும்போது வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று போடப்பட்டிருக்கிறது. விருப்பம் வேணும், விருப்பம் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளை, மனுஷனுக்கு நேரடி சோதனை போல நமக்கு யாருக்கும் வராது. ஆக யோபு சிலுவை நம்ம தூக்க முடியாது, ஏசப்பா சிலுவை நாம் தூக்க முடியாது. தன் சிலுவை உங்களுக்கு வந்து ஒரு சிலுவை, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆக பவுல் ஆகும்போது முள் கொடுக்கப்பட்டது போல வீட்டில் ஒரு முள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த முல்லை ஒரு மனைவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு முள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த முல்லை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புத்தகத்தில் ஒரு கதையை படித்தேன். ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அதில் கருத்து இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாக பாலுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போனார்களோ அப்படியாக ஒரு ஒரு பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் சிலுவையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அநேக சிலுவைகள் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. 3 அடி சிலுவை, 2 அடி சிலுவை, 10 அடி சிலுவை, 6 அடி சிலுவை, இப்படியா பெரிய சிலுவை, பாரமான சிலுவை, நிறையா சிலுவைகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று இஸ்ரேல் ஜனங்கள் போல் அவங்களும் சிலுவை ஆளுக்கு ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். அதில் ஒருவன் 10 அடி சிலுவை, 12 அடி சிலுவை, 6 அடி சிலுவை, எத்தனையோ நீள சிலுவைலாம் இருந்தாலும் கூட இந்த குருத்தோலையில் நம்ம வச்சுருப்போம் பார்த்தீங்களா, குருத்தோலை இங்கே அதில் சிலுவை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதே போல் ஒரு சிலுவை தானே எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு குருத்தோலை யாருக்கு சிலுவை தூக்குற மாதிரி ஒரு 2 அடி சிலுவை அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே புறப்பட்டு போகிறாங்க. பரலோகத்துக்கு புறப்பட்டு எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. அது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கருத்து இருக்குது. போகிற வழியிலே அந்த பரலோகத்துக்கு போகிற கொஞ்சம் வந்த பக்கத்தில் வந்த உடனே பெரிய ஒரு 6 அடி 7 அடி அகலமான ஒரு பிளவு, பாதாள பிளவு இருக்கிறது. இங்கேருந்து பார்க்கலாம் பரலோக வாசு தெரிகிறது. ஆனால் அதை கடக்கணும் பார்த்தீங்களா, அந்த 6 அடி 7 அடி அந்த பாதாளத்தை கடக்க வேண்டும். எல்லாரும் கையில் 10 அடி சிலுவை, 12 அடி சிலுவை, 6 அடி சிலுவை, பெரிய பெரிய சிலுவைலாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் அந்த சிலுவையை அந்த 6 அடி பாதாளத்தில் வச்சாங்க. ஆகவே அதில் வச்சு நடந்து போய் சிலுவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த 2 அடி சிலுவை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய சிலுவை நமக்கு எதுக்கு, சிலுவை தானே தூக்க சொல்லியிருக்கான்னு சொல்லி அந்த 2 அடி சிலுவையை தூக்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் நிலைமை பரிதாபமாக போய்விட்டது, முடியலை. ஆனால் மோசே நீ பாலுந்தேன் ஒரு கானான் தேசத்தை பார்ப்ப, உள்ளே போக மாட்டேன்னு சொன்ன மாதிரி கிட்டத்தில் வந்துட்டான். ஆனால் அவனால் போக முடியல. காரணம் என்ன தெரியுமா, அவங்க எடுத்த மாதிரி ஒரு சிலுவையை, தன் சிலுவை எடுத்த மாதிரி சிலுவை எடுத்துக்கிட்டு போயிருந்தோம்னா போயிருக்கலாம். ஆனால் அவன் இது இவ்வளோ பெரிய சிலுவை நமக்கு எதுக்கு அப்படின்னு அது அலட்சியமாக என்ன பண்ணினாலே நிலைமை பரிதாபம் போய்விட்டது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமூகத்திலே இந்த 2 நாட்களிலே தந்து இனி காலம் செல்லாது. 2 நாட்கள் வந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் மழை பெய்தது. 40 நாட்கள் நினைவே பட்டண ஜனங்கள் இனி 40 நாட்கள் உண்டுன்னு சொன்னாங்க. நாட்கள் பொல்லாதது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இனி காலம் செல்லாது. ஆக 2024 ஆண்டு இது கிருபையாக இந்த 2 நாட்களை காணும்படியாக கிருபை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவை கொடுக்கப்பட்ட காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் போது வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆகவே ஒரு 500 ரூபாய் செல்லாது என்று போட்டால் உடனே நாம் செல்லாதுன்னு சொல்லி மாற்ற போகிறோம் பேங்கில். அதே போல் இனி காலம் செல்லாது, காலம் கண் போன்றது. ஆகவே இந்த நாட்கள் உங்கள் கிருபையின் காலம், தபசு காலம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு ஆயுஷ்களை கூட்டி கொடுத்து பரிந்து பேசி இந்த 2 நாட்களை காண்பேன் செய்கிறார். ஆகவே இந்த 2 நாட்கள் யோசுவா டிவி மூலமாக உங்களுக்கு 40 நாட்களும் நல்ல ஊழியங்களை கொடுக்குறாங்க. நீங்கள் எத்தனையோ ஆலயங்களிலே குற்றங்கள் நடக்கிறது. இந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்போது ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே,
ஆண்டவரே 40 நாட்கள் கர்த்தாவே மழை பெய்தது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலை. 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் உண்டு யோனா பிரசங்கம் பண்ணாரப்பா. எல்லாரும் பிரயோஜனப்படுத்தி 1,20,000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே 2 நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாட்களிலே நாங்கள் ஊழியத்தை ஆண்டவரை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. யோசுவா டிவி ஊழியங்களுக்காக உரிமையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு இன்னும் அதிகமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நோய் நொடியோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே கர்த்தாவே பலவிதமான பாவங்களோடு இருக்கலாம். ஆண்டவரே நோய்களை 1 பேதுரு 2:24 படி நோய்களை சிலுவையிலே சுமந்தது போல, பாவங்களை சிலுவையிலே சுமந்தது போல பாவங்களையெல்லாம் நீர் சுமந்தீரப்பா. ஆண்டவரே பாவிகளின் நண்பரே, பாவத்தை விற்கிறவரே உமக்கு சொந்தம். அன்று நாங்கள் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாக வாழ்ந்து துக்கமெல்லாம் மாற, ஆண்டவரே கர்த்தாவே வியாதிகளெல்லாம் மாற கிருபை செய்யுங்க. அந்த கருத்தில் கொடுக்குறோம். ஆச்சரியம் இயேசு மூலம் ஜெபிக்கின்ற பிதாவே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன்.